Both clear ஆகல. ஓ சார் clear. ஓ சார் ஆம் சார் கிளியர். சரி, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சுகமா இருக்கிறீங்களா? ஓ சார் நீங்க? நீங்க ஆம் சார் நீங்க? வீட்டு எல்லாரும் சுகமா இருக்காங்களா? ஓ சார் ஓ சார் ஆம் அல்ஹம்துலில்லாஹ். சார். ஊர்ல என்ன பிளேஸ்? மழை, வெயில், புயல் எதுவும் அடிக்குதா? வெயில் தானா? சரியான காத்து சார். வெயிலும் புயலும். என்ன நீங்கள அழகா வெயில் அடிக்குதா? வெயிலும் சரியான காத்து. ஆம் சார். மழையா? எங்க மழை? ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓ சார் சரி சார். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இந்த பாடத்துல எப்ப எக்ஸாம் வைக்கிறது? அடுத்த வீக்ல. ஏன்னா நான் வந்து ஒரு கொஸ்டின் அனுப்பியிருந்தேன் நினைக்கிறேன், எல்லாருக்கும் அனுப்படையிலையோ தெரியல. அதுல வந்து நீங்க சொல்லியிருந்த விஷயம் வந்து உங்களுக்கு படிக்கும் போது எல்லாமே லேஸ் ஆகி, அதாவது நான் சொல்லி தரும்போது எல்லாமே லேஸ் ஆகி எக்ஸாமுக்கு போனாதான் கஷ்டமாயிருக்கு தானே? ஓ சார் ஆம் சார். என்ன தரதுன்னு சொன்னா, நான் எக்ஸாம் பிற களவெடுத்து கொண்டு நான் தரையில அது நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீக்கும் எக்ஸாம் வச்சு அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு டைம் உண்டு வேணும். ஸோ எனக்கு ஒரு டைம் உண்டு. திங்கள்ல இருந்து சனிக்கிழமையில ஏதாவது ஒரு மணித்தியாலம் இந்த கிளாஸ் டைம் விட்டு ஒரு மணித்தியாலம் தந்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்பிளனேஷனை அந்த எக்ஸாம் ஹோலுக்குள்ள போனா என்ன செய்யற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டு போகலாம். ஸோ எனக்கு ஒரு மணித்தியாலம் தரணும். அது எந்த டைம் சரியா வரும் உங்களுக்கு? இந்த 9:30 டைமே உங்களுக்கு ஊருப்பட்ட உருட்டு உருட்டுறீங்க, டயர்ட் ஆயிருக்கீங்க. சனிக்கிழமை தான் சார். சனிக்கிழமை சனிக்கிழமை எல்லாருக்கும் சனிக்கிழமை ஃப்ரீயா இருப்பீங்களா? சனிக்கிழமை வருவேன் ஓ சார். சார் சனிக்கிழமை சார் மார்னிங் மார்னிங். சனிக்கிழமை காலையில தான் வேணும் கிளாஸ் இருக்குது. எனக்கு ஒரு பெர்ஃபெக்டா ஒரு டைம் சொல்லுங்க, இந்த டைம் படிச்சா ஓகே சார் அப்படின்னு. நைட்டுக்கு நல்லது சார். சார் சாட்டர்டே சண்டே மார்னிங் கஷ்டம். எனக்கு சனிக்கிழமை வர கிடைக்காது சார். சனிக்கிழமை பகலைக்கா? சார் ஈவினிங் சார் டைம். பாலுக்கெல்லாம் கிளாஸ் நல்லது சார். மார்னிங் நல்லதான். மார்னிங் எத்தனை மணிக்கு உங்களோட ஸ்கூல் கிளாஸஸ் சரி? சார் எனக்கு இது சனிக்கிழமை சார். வர கிடைக்காது. விடைங்கள சனிக்கிழமை எனக்கு வர கிடைக்காது சார். மத்த நாள்லாம் வாரீங்க நம்ம டெய்லி? இல்ல சார் அப்படி ஏன்னா ட்ரிப் போறேன். இந்த சனி தான் உனக்கு ஒரு சனி மணி ட்ரிப் போறா? இல்ல இந்த சனிக்கிழமை தான். இந்த சனி தாண்டிட்டுமா? இன்றைக்கு என்னமா ஞாயிற்றுக்கிழமை நம்ம நேத்து தான் ஓ சனிக்கிழமை. நேத்து 6 மணிக்கு கீழே தான் எனக்கு காலையில. சரிதானே? என்ன சரி, அப்ப சனிக்கிழமை காலையில வைப்போமா நீ? சார் கிளாஸ் வேணாம் சார். சார் வாங்க சார் கிளாஸ். நீங்க கிளாஸ் இல்ல தூங்க கிளாஸ் போறீங்க. இது சார். நீங்க இல்ல கிளாஸ்ல சார் கிளாஸ் என்ன கிளாஸ் இல்ல சொல்லுங்க? சார் 8 மணி கிளாஸ் இது சார். 5 மணி இன்னைக்கு சயின்ஸ் நான் பண்ணிருக்கேன். காலையில 5:30 தான் வைக்கிறத பத்தி கழிச்சிட்டு இருக்கேன். அப்ப சரி. நீங்க சார் அப்புறம் 5 ஓகே சார். காலையில அப்ப 5:30 சார் செய்வோம். இல்ல சார். நானும் கொஞ்ச நேரம் எழும்பி பழகுவேன், அப்ப சரியாயிடுச்சு தானே. அப்ப காலைல 5 மணி பேர் தூங்கிட்டு தான் இருக்கேன். பாதி தூங்கிட்டீங்கன்னு இப்ப கொஞ்சமா தான் தூங்குனேன். கொஞ்சம் தூங்கிட்டு கிளம்புனா கொஞ்சம் ஓகே இருக்கும்ட்டு. சரி, ஸோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு சொல்லுங்க என்னண்டு செப்டம்பர் மாசம் 8ஆம் தேதி வரையும் ஜாயின் பண்ணிடும். 17 வரைக்கும் அவங்க வந்து என்ன செய்யலாம்? ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணலாம். அடுத்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை போயிட்டு தெளிவா விஷயத்த சொல்லிக் கொடுங்க. சரிதானே? பாடம் போற வீதம் யாரையும் ஒருத்தரையும் கவனிக்காம விடல தானே. நான் கவனிக்காம விட்டா நீங்க என்ன சொல்ற கம்ப்ளைண்டா பண்ணலாம். அப்படி எதுவும் முடிக்க குறைகள் ஏதாவது இல்லையே? இல்ல இல்ல சார். சார். இல்ல சார் இல்ல சார். உங்களோட இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சார். சஜஷன்ஸ் போன பேட்ச்ல எல்லாம் வந்து ஒரு ஸ்கூல்ல இருந்தா 10 பேருக்கு எல்லாம் படிச்சாங்க. சரிதானே? அப்ப நீங்க தான் இப்ப என்ன செய்யணும்னா இந்த விஷயத்த போய் சொல்லணும். இப்படி கிளாஸ் இருக்கு,
வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு விஷயம் சரியா சொல்லுவீங்களா? அந்த போஸ்டர் யாராவது தயவு செஞ்சு போடலாங்க ஸ்டேட்டஸ்ல. ஃபேஸ்புக்ல போட்டி சர்ஃபா இங்க வா, சர்ஃபா இங்க வா. ஏன் பாட்டு ஸ்டேட்டஸ்லாம் போடுறா, அந்த போஸ்டரை உடனே குறைஞ்ச போயிருவா. போட்டேன்னு தானே சார் முந்தநாத்து. முந்த நாள் போட்ட இன்னைக்கு போட்டியா? இல்ல சும்மா ஒரு ஷேர் பண்ணா போகும் தானே. ஓ, வேண்டா வெறுப்புக்கு மாதிரியே இருக்கிறீங்க என்ன எல்லாரும். அப்படி எந்த இல்ல இல்ல சார். தூரா அவங்களோட சர்மாவா ட்ரிப் போனது? வேற சர்மாவா? ஏதோ இல்ல ஒரு சர்மா, சார். ஏதோ ஒரு சர்மாவும் ட்ரிப் போயிட்டேன். நிறைய சர்மா ஆகிக்கின்றது. சரி ஓகே. மின்ஹா வந்ததா கிளாஸ்? எல்லாரும் வந்ததா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? சார். ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகே சார். சரி. இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப கிளாஸ் இவங்க எப்படி இதாகிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த எக்ஸாம் வந்து இல்ல கிடக்குது. அதுல ஒரு 10 கிட்ட எக்ஸாமா, எக்ஸாம் சார் சும்மா டைம்லாம் படிக்க மாட்டீங்க, இந்த இதை எக்ஸாம் வந்து படிக்க செய்யுது. சரி, அடுத்த வீக்ல பிள்ளைகள் நம்ம ஒரு எக்ஸாம் பேப்பர் ஒன்று வச்சிருந்தாங்க. உங்களை அவ்வளவு பேசின அப்புறம் நீங்க செஞ்சா இருப்பீங்க. அந்த எக்ஸாம் பேப்பர் விளக்கத்தை வந்து இன்றைக்கு 8ஆம் தேதியா? 8னா ஓ 15ஆம் தேதி செமினார் ஒன்று போடையா? அந்த பேப்பரை தாரேன். அந்த பேப்பர் நீங்க எல்லாம் செஞ்சிட்டீங்க. ஓ சார். ஓ சார். ஓ சார். நான் வந்து ஆம் சார். குரூப்ல போட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்க 25 முதல்ல செய்யறேன். 25 செய்யவே டைம் போதும் தெரியாது. ஸோ நான் எக்ஸாம்க்கு செய்யற மாதிரி செய்யறேன் கொஸ்டின். ஓகே, அந்த ஓகே சார். கொஸ்டின் மாதிரி இருக்காது. எக்ஸாம் போற மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு செமினார் மாதிரி எல்லாரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. எப்படியும் அதில் குரூப்ல 1000 பேர் இருக்காங்க தானே, போட்டா எப்படி வந்து ஜாயின் பண்ணுவோம், அது வேற விஷயம். ஸோ அதான் போட்டுக்கொள்றேன். அடுத்து வேற என்னமோ செய்யணும்னு இருந்தேன். மற்றபடி ஓகே நினைக்கிறேன். மற்றபடி உங்களோட வீடியோஸ்லாம் யூடியூப்ல அப்லோட் இருக்கு. லாஸ்ட் 2 வீக்ஸோ அந்த அந்த ஜூம் இதெல்லாம் அழிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு உள்ள எல்லாமே நான் அப்லோட் பண்ணி தான் வச்சுக்கேன் கவனமா. இப்போ நீங்க ஒரே பண்ண தேவையில்லை. அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க படிக்கவே இல்லை சொல்றேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கேளுங்க, நான் லிங்கை கொடுத்துடுறேன். சரி, அந்த லிங்க் பிரச்சனை என்னன்னு சொன்னா, அந்த லிங்க் எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி யூடியூப்ல போனா காட்டாது. ஆனா லிங்க் வேலை செய்யும். ஓகே சார். அடுத்து உங்களுக்கு எதுவும் சயின்ஸ் சம்பந்தமான ஹெல்ப் ஏதாவது வேணுமா? ஓ சயின்ஸ்ல சார். ஓ சார். வேணுமான்னு கேக்குறீங்க, கட்டாயம் வேணும். கொஞ்சம் கேளுங்க சொல்றது. பயோ சப்ஜெக்ட் விட்டு வேற எனக்கு அது 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 தெரியாது. அதில் நான் சொல்லி தரலாமா? தெரியாத ஒன்று, தெரியாத ஒன்று இல்ல. புத்தகத்துல இதை பாடம் ஆகிட்டு வந்தானே உங்களோட சேர் சொல்றேன். சரி, என்ன சொல்றேன் நான் சொல்லிட்டு போய்யா பயோன்னு சொல்றது. உங்களுக்கு ஸ்கூல் சேர் வந்து ஸ்கூல் சேரோ நீங்க கிளாஸுக்கு காசு கட்டி போனாலும் பாடம் ஆகிட்டு வந்து அப்படியே தானே சொல்றாங்க. ஓ சார். ஓ என்ன சார். யாரையும் தாக்கவும் இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், எனக்கு அதை பாடம் ஆகிட்டு வந்து எனக்கு சொல்றதுக்கு எனக்கு டைம் போதாது. ஸோ அதை விட்டு பேலன்ஸ் ஆகி யூனிட்ஸ், இப்போ ஒரு எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும், அப்படி எதுவும் யூனிட்ஸா கவர் பண்ணி கொண்டு போனா உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்குமா அப்படின்றதுதான் எனக்கு தோணும். ஓ சார். மிச்சம் ஹெல்ப் ஆகி. ஆம் சார். ஓ சார். ஓ சார். சரி, ஸோ வந்து அதுக்கு நீங்க எனக்கு என்னென்ன யூனிட்ஸ் தேவை அப்படின்றத மட்டும் சொல்லுங்க. முதல்ல 10ஆம் ஆண்டு யூனிட்ஸ் சார் பிசிக்ஸ் செய்வீங்களா சார்? அது ஈஸியாண்டா. 10ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டுல வரலாம் சின்ன விஷயம் ஒன்றுதான். A லெவலுக்கு போனாதான் தலையெல்லாம் பிக்கும். நீங்க எந்த பாடம் தெரிஞ்சீங்க, பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் செய்வோம். 10ஆம் ஆண்டு செஞ்சு கொடுப்போம். சரியா? ஆம் சார். சரி சார். ஆனா எனக்கு Okay, கொஸ்டின் sir. பேப்பர்ஸ் எதுவுமே என்கிட்ட இல்ல. கொஸ்டின் பேப்பர் எதுவுமே இல்ல. சோ நீங்க தான் எனக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்பணும். நான் இந்த கிளாஸோட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா என்னால செய்ய முடிஞ்சது அதான். ஓகேயா? ஓகேனா நான் செய்வேன். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். ஸோ அதை நான் ஃப்ரீயா தான் செய்யறேன். ஃப்ரீயான்னு சொன்னா எனக்கு காசெல்லாம் தேவையில்லை. உங்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு நான் உதவியா, எனக்கு அதை ஃப்ரீன்னு சொல்ற வார்த்தையெல்லாம் தேவையில்லை. இல்லை உங்களுக்கு நான் நீங்க எனக்கு தாரத்துக்கு எக்ஸ்ட்ராவா என்னால முடிஞ்சதை நான் உங்களுக்கு செஞ்சேன். சரிதான்? அதையும் எக்ஸ்ட்ராவா நான் உங்களுக்கு இன்னொன்று என்ன போட்டுருக்கேன்னு சொன்னேன், அந்த டிஸ்கஷன் டைம்ல தான் உங்களோட டவுட்ஸையும் கொஞ்சம் எனக்கு அனுப்புங்க. டவுட் எப்போ வரும்? பேப்பர் சார். பேப்பர் பேப்பர் செய்யும். படிச்சாதான் வரும் டவுட்டு. அந்த டவுட் உமாமா நான் இன்னைக்கு அந்த கொஸ்டின் செய்யறேன். சரியா? ஃபர்ஸ்டே நான் அதை செய்யறேன். சரியா? சந்தோஷம் தான் உனக்கு. எங்க அந்த உமாமா வரலையா? மெசேஜ் போட்டு இந்த கொஸ்டினை தான் அந்த புள்ள அனுப்பி இருக்குது. புள்ளைய காண்டிருக்க. சரி, நம்ம முதல்ல வேற ஒன்று செய்யும். எத்தனை கொஸ்டின் செஞ்சுட்டு வந்தீங்களா? செஞ்சு பார்த்தீங்களா? கஷ்டமா இருந்துச்சா?
ஓ சரி இல்ல பாத்துங்க சார். சார். இல்ல எப்படியாவது ஒரு நாள் வந்து இல்ல சார் லேஸ் ஆயிருக்கு நான் செஞ்சேன் சார் அப்படின்னு ஒரு நாளாவது சொல்லிருக்கீங்களா? சார் 3, 5 இல்ல லேசா சார். இருக்கு, 4 சார். கஷ்டம். எந்த எல்லா கல்லையும் கஷ்டம் தான் சொல்றீங்க, நான் செஞ்சு காட்டேன் அப்ப உங்களுக்கு ஈஸியா இருந்தானே. எல்லாம் சரி லேஸ் சார். சார். ஓ யாரு சார் நீங்க செய்யக்கல. நான் செய்யக்கூட லேசா தான், ஏன்னா நான் வந்து இந்த கேள்வி என்னத்துல வாசிப்பேன், அரபிக் லாங்குவேஜ்ல வாசிப்பேன் அப்படித்தானே. தமிழ்ல நான் வாசிக்கிறேன், நான் வாசிக்கிற மாதிரி நீங்க வாசிச்சு என்ன செஞ்சிருவீங்க உண்மையா சொல்லுங்க. நீங்க வாசிச்சா கஷ்டம் தான், நான் தமிழ்ல வாசிக்கிறேன் அதே மாதிரி நீங்க தமிழ்ல கொஞ்சம் வாசிங்க. ஓகே என்ன தூக்கு கலக்கம் தண்ணி தவிக்குது. ஓகே தேர்ட் கொஸ்டின் யார் வாசிக்கிறது? யாருமா வாசிக்கிறது? வாசிக்கவா சார் நான்? சார் வாசிக்கிறேன். மரியம் வாசிங்க. வாசிக்கிறேன். வாசிக்கிறேன் வாசிக்கிறேன் அப்படி சொல்லாம வாசி. சதுர வடிவ தகடு ஒன்றிலிருந்து உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு செங்கோண முக்கோண வடிவ பகுதி வெட்டி நீக்கப்படுகின்றது. பின்னர் எஞ்சிய பகுதியின் பரப்பு 23 சதுர அலகுகள் ஆகும். இங்கு x ஆனது இருபடி சமன்பாடு x வர்க்கம் சக 4x சய 46 சமன் 0. பந்தபுல வாசிச்சு எல்லாரும் கேட்டுச்சானே. இப்படி வாசிச்சா உங்களால கொஸ்டின் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? சரியான மாதிரி இங்கு வருது உள்ள இதுவே கஷ்டம். பந்தபுல வாசிச்ச மாதிரி வாசிச்சா உங்களால கொஸ்டின் செஞ்சு கொள்ளணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப எல்லாரும் இப்படித்தானே வாசிக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்க. முதல் ரீடிங் இப்படித்தானே பண்றீங்க. ஓ சார் அப்படித்தானே. நான் இந்த கொஸ்டின் அழகா வாசிக்கிறேன். டேயோட நம்ம திருந்துவோமா? கொஞ்சம் திருத்துற கஷ்டம் தான், டே கொஞ்சம் திருந்துறதுக்கு ட்ரை பண்ணுவோமா? ஓகே திருந்துறதுக்கு ட்ரை பண்ணுவோம். சொல்லுங்க. முதல்ல இந்த படத்திற்கு தான், அந்த படத்தை தந்ததை முதலாவது புரியுங்க. இது எக்ஸா, இதுவும் எக்ஸ் சேமேஸ் அதே மாதிரிக்கு இது வந்து எக்ஸ் மைனஸ் 4 அப்படிதானே? சரிதானே? சரியா இது சரி சார். கேள்வி முதலாவது சொல்றான் சதுர வடிவம் தானே ஸ்டார்ட் ஆகுது. நான் வாசிக்கிறேன் அழகா பாருங்க. அப்படி பார்த்து அந்த விஷயத்தை கொஞ்சிட்டு போவோம். சதுர வடிவத்தகடு, சதுர வடிவத்தகடு பிடிக்கும். சதுர வடிவில் 4 மூலையும் சமனாய். சதுர வடிவத்தகடு என்ன வாய்க்கும் முதல்ல? சதுர வடிவில். சரி, அதுல எந்த குழப்பமும் இல்ல தானே. சதுரம்னு சொன்னா என்ன? எல்லா பக்கமும் சமனாய். ரெண்டாவது விஷயம் பிடிச்சிட்டோம். சதுர வடிவ தகட்டுல இருந்து உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு செங்கோண முக்கோணி, முக்கோணிக்கு எத்தனை பக்கம் வைக்கும்? 3 பக்கம். 3. செங்கோண முக்கோணி இதுல தெரியுதா உங்களோட கண்ணுக்கு? தெரியுது சார். செங்கோண முக்கோணி என்ன செய்யறானா? வெட்டி வீசுறானா? வெட்டி நீக்கப்படுதான். என்ன செய்யறான்? வெட்டி இவரை என்ன செய்யறான்? வீசிடுறான். முதலாவது என்ன உருவமாச்சு? சதுரம். அதுக்கப்புறம் அதுல இருந்து முக்கோணம் ஒன்றை வெட்டி வீசின பிறகு, சரியா? வீசின பிறகு அதுல அண்டர்லைன் பண்ணுங்க. எஞ்சிய பகுதியில பரப்பு தான் எவ்வளவு? எஞ்சின பகுதியில பரப்பு தான் எவ்வளவு? 23 சதுர அலகு. 23 சதுர அலகு. அப்ப 23 சதுர அலகுன்றது எது? நான் இப்ப நிறம் தீட்டி இருக்குதா இல்லாட்டி வீசினதா? நிறம் தீட்டுகிறது. அப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்னண்டு, ஒரு சதுரத்துல இருந்து இந்த இவரை வெட்டி நீக்கின பிறகு பேலன்ஸா வர்ற பகுதி தான் எவ்வளவு? 23 சதுர அலகு. இப்ப என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இதை வச்சுக்கொண்டு, இப்ப சொன்ன கான்செப்ட வச்சுக்கொண்டு ஒரு இருபடி சமன்பாடு எடுக்கட்டான். என்ன இருபடி சமன்பாடு? எக்ஸ் வர்க்கம் சக 4x சய 46 சமன் 0. சரியே.
சரி இப்ப பாருங்க இவா முதல்ல என்ன உருவாச்சு சதுரம் 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 இந்த சதுரத்துல இருந்து நம்ம என்னத்தை இல்லாம ஆக்குறோம் ஒரு செங்கோண முக்கோணம் செங்கோணம் இல்லாம ஆக்குறோம் இல்லாம ஆக்குறோம்னா என்னது கூட்டுறதா இப்ப உங்களோட இல்ல. உடுப்பு வந்து பெருசா தச்சு போட்டாவும் மாமி வந்து உடுப்பு பெருநாளைக்கு உடுப்பு பெருசா தச்சு போட்டாவும் வெட்டி என்ன செய்வீங்க சேப்பாக்குறதா எக்ஸ்ட்ராவா இன்னும் துணி சேர்ப்பீங்களா வெட்டி சேப்பா வெட்டி சேர்ப்பாங்களாமா பெருசா உடுத்தச்சா சேப்பாக்குவோம் சார் வெட்டி. வெட்டி ஷேப் ஆகுவாங்களா சாரி நான் ஒழுங்கா கேக்குது சரியானே அப்ப இதுல என்ன செய்யறாங்க இதுல இருந்து இவரை வெட்டி இல்லாம ஆக்குறாங்க அப்ப கழிக்கணும் கழிச்சா வாரது என்ன ஷேப்ல இருக்கும் இதான் இப்படி ஒரு ஷேப்ல இருக்க போகுது சரியா சொல்றது இங்க வருது உள்ள இருந்து இப்படி வரும் ஓகேயா சரிதானே இங்க பரப்பெல்லாம் ஓகேயா அப்ப உங்களோட என்னத்தை காணணும் நம்ம பரப்பை கண்டு கழிச்சா இது வரணும் சரிதானே இது எக்ஸ்ன்னு சொன்னா இது எத்தனை ஏன் பாத்தீங்களா சதுரோட எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கு சரி இப்ப அடுத்த விஷயம் நமக்கு தெரியணும் பரப்பளவுக்கு சமன்பாடு தெரியணும் சதுரத்திர பரப்புக்கு சமன்பாடு என்ன நீளம் தர அகலம். பரவாயில்ல தெரிஞ்சுதான் முக்கோணத்திர பரப்புக்கு அரை தர அடி தர அடித்தர செங்குத்து. சொல்லுங்க அரை தர அடித்தர அடித்தர செங்குத்து இப்ப நான் எதை வேணாலும் அடியா எடுக்கலாம் தானே இதை அடியா எடுத்தா இதுதான் செங்குத்துயரம் இதை செங்குத்துயரமா எடுத்தா இதுதான் அடி மாறி இதை அடியா எடுத்தா இது செங்குத்துயரம் ஏன்னு சொல்லுங்க அரை தர ரெண்டு பக்கத்து பக்கத்துல வருது அடிதர செங்குத்துயரம் அப்ப நான் அடியையும் செங்குத்துயரத்தையும் மாத்தி சூஸ் பண்ணாலும் எனக்கு ஒரு பெரிய பாவம் உண்டு இல்ல சரியா இப்ப பாப்போம் இவரோட பரப்பை காணும் இவரோட பரப்புக்கு நீளம் தர அகலம் அப்ப எக்ஸ் தர எக்ஸ் 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 தர எக்ஸ் சரிதானே இன்னொரு மாதிரியும் செய்யலாம் அதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் எப்படின்னு அது மாதிரி செஞ்சா ஓகே ஆன்சர் கிடைக்குமா அப்படின்றது அதுவும் கிடைக்கும் தான் சம்டைம்ஸ் நான் இன்னொரு மாதிரியும் சொல்லித்தரேன் இப்படியே செஞ்சு காட்டுறேன் இன்னொரு மாதிரியும் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு அது இதே விளங்குமோ தெரியாது இல்ல அது இருக்கலாம் சரி விளங்கும் தானே பிரச்சனை சரி விளங்கும் சார். அடுத்தது முக்கோண பரப்பு அரை தர அடி எக்ஸ் எடுக்கும் தர செங்குத்துயரம் இந்த முக்கோணத்துக்கு எக்ஸாய 4 எக்ஸாய 4 ரெண்டு பேர் வர்றாங்களே கழித்தல் வர்றதா நான் பிராக்கெட் பண்ணிடுறேன் இது சமன் என்ன வரும்னு கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் இந்திய பகுதியில பரப்பு 23 சதுர அலகு 23 சதுர அலகு அது இருக்கிறது கடைசி எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் பக்கம் கழித்தல் 1/2 எக்ஸ்ஆர் உள்ள பெருக்கி பிராக்கெட் நீக்கி வைங்க ஒரே அடி எழுதுவோமா அப்படி எழுதுங்க பரவாயில்ல சொல்லுங்க பிராக்கெட் நீக்கி சொல்லுங்க உள்ள பிராக்கெட் உள்ள பாருங்க எக்ஸ் வர்க்கம் சய 4 சமன் 23 இப்ப இந்த அரை வந்து என்ன செய்யுது இவரோட பெருக்குப்படுது பெருக்குப்பட்ட என்னன்னு எழுதலாம் இவர் தர அரைன்னும் போடலாம் அல்லது இவருக்கு கீழே மொத்தமா அண்டர்லைன் போட்டு எத்தனை போடலாம் 2 போடலாம் அப்ப இது ஓகே தானே அப்ப நான் என்ன செய்ய போறேன் இப்படி எழுதுறேன் இப்படி எக்ஸ் வர்க்கம் கழித்தல் எக்ஸ் வர்க்கம் -4x இன்டு எத்தனை 2 சமன் எத்தனை 23 பின்னம் வந்தா என்ன எடுப்போம் இதுல ஒரு பின்னம் இருக்கு இங்க நார்மலா ஒருத்தர் இருக்காரு பின்னத்தையும் ஒரு அலையும் சுருக்கிறா என்ன எடுக்கிறது நம்ம இவருக்கு கீழே என்ன நம்பர் இருக்கு எப்பயுமே 1க்கு 2க்கு பொமசி என்ன 2 பொமசியா எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும் 2ஆல இங்க உள்ள எக்ஸ் வர்க்கத்தை பெருக்கணும் பெருக்க என்ன வரும் 2x மைனஸ் இருக்குது இதுல அதாவது மைனஸ போட்டுட்டேன் மிச்சமா இருக்கால என்ன செய்யலாம் அப்படியே பிராக்கெட் பண்ணி எக்ஸ் வர்க்கம்
4x எழுதுங்க. சமன் என்ன வரும் 23. மூணு. 2ஆல கொண்டு அங்க பெருக்குனீங்கன்னா எத்தனை வரும்? 2 கீழே 40. 46. மைனஸால் உள்ள பெருக்குனா மைனஸ் எக்ஸ் இருக்கும். மைனஸால் உள்ள பெருக்குனீங்கன்னா பிளஸ் 4 X. 2x வர்க்கத்துல ஒரு x வர்க்கம் போனா X. வர்க்கம் சக 4x 46 இங்க வந்தா மைனஸ் 46. 7 இதுதானே கேட்டாங்க. ஓ. இதான் கஷ்டமா இருந்துச்சு. ஏங்க அண்ணா இங்க வா. இதுதான். ஓ சார். இப்ப வந்துச்சா விட ஓ. இல்ல எல்லாருக்கும் இந்த கேள்வி இப்ப ஈஸியா தோணுதா? ஓ சார். நான் இப்போ ஒரு டிபிகல்ட்டான கேள்வி. என்ன கேள்வி? டிபிகல்ட்டான கேள்வி கேட்போம். கேட்கியா? பர்சனை கூப்பிட்டு தான் கேட்பேன். உமாமா அடுத்த அந்த கொஸ்டின் செய்யற சரியா? கேட்க உமாமா வந்திருக்கா? உமாமான்றது உமாமா வந்திருக்கியா? வந்திருக்கியா? வாட்ஸ்அப்ல இருக்கியா? என்ன செஞ்சிருக்கா? வாட்ஸ்அப்ல பாத்துட்டு இருந்தா எழுதிண்டீங்க சார் போர்ட்ல கேட்ட அல்லா மாஷா அல்லா. படிங்க சரியா? அடுத்த செக்டம் ரைட். என்ன பேர் சொல்லிட்டு இருந்தேன்? அடுத்த ஏதோ சொல்றேன். சரி ஓகே. என்னமோ கேக்குறேன். கேள்வி கேக்குறீங்க. கேள்வி கேட்குறேன். Difficult. இதுல நீளம் வந்து சும்மா உதாரணத்துக்கு 8 மீட்டர்னு இருக்கும். இவ்வளத்துல இருந்து இவ்வளத்துல நீளம் வந்து 5 மீட்டர் அப்படின்னா நிச்சயமா இருக்கிறது எத்தனை? 3 மீட்டர். சொன்னீங்க 8ல இருந்து 5 கழிச்சோம். 8ல இருந்து 5 கழிச்சீங்க 3 மீட்டர்னு சொன்னீங்க. சரியோ? யாரு நம்மள ஹம்ரா ஆயிஷா ஹம்ரா பாங்க கனால போகுது. ஓ சார். நீங்க தானே ஆயிஷா ஹம்ரா? ஓ நீங்க தானே? சரி ஓகே. உன கூட்டாளி வந்தா இன்னைக்கு வந்தீப்பா சார். என் ஜோடியோட இப்ப காய்கறி இல்லையோ? கதைக்கிற பாதி உண்மையை சொல்ல காய்கறி தானே. உண்மை கதைக்கிற இன்னைக்கும் கதைச்சிரு சார். நூடுல்ஸ் தந்துச்சா? ஓ சார். சரியா? உங்களுக்கு நூடுல்ஸுக்குள்ள சண்டை வராது. நூடுல்ஸ் ரோல்ஸ் சரி. இப்ப இது எவ்வளவு ஹம்ரா? அதோட கதையை இப்படி கேட்டு விட்டாரு. நான் தானா சார் கிடைச்ச உங்களுக்கு? அப்படிதான் ஹம்ரா. ஓ சார். மைண்ட் வைஸ் நீதான் முதலாவது. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. சர்பா ரெடியா? அடுத்த நீதான் டார்கெட் இன்னைக்கு. என்ன ஹம்ரா கஷ்டமாய்யா? ஓ சார். சர்பா இங்க பாரு. இங்க வா. இங்க வா சர்பா. விடைய சொல்லு. ஏனா சரியாவா? சரியா? ஜென்டில்மேனா அப்படி ஒத்துக்கொண்டுருது. ஆளும் மண்டை எங்கடா அந்த இரவு கேட்ராமா? எங்க மின்ஹா 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 வந்ததா? நூறா வரலையா? தெரிய சார் பாக்கல. எங்க கூப்பிட்டு பாரு வந்தீங்க. மின்ஹா போல வந்தில போல. சல்மாவை கூப்பிடு. அடுத்த சல்மாவை கூப்பிடு. சல்மா 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 இங்க வா. சல்மா நான் உனக்கு இது பேச மாட்டேன். இங்க வா. சல்மாவையும் காணும். என்ன வரட்டும். அடுத்தது புஷ்ரா. இங்க வா புஷ்ரா. ஓ சார். இந்த கொஸ்டின் அழகா விளைச்சா புஷ்ராவுக்கு? பிரச்சனை இல்லை தானே? இல்ல விளங்கினேன். சரி இவ்வளோ தெரியும் சார். இது தெரியும் தான் உனக்கு? ஓ சந்தோஷம்.
ஒன்றுமே இல்லை, யாரையும் நான் பேச மாட்டேன். பாத்திமான்னு ஜாயின் பண்றதுமா அன்றைக்கு அந்த கொலனர் அல்ஹிலால் பிள்ளை தானே பாத்திமா. அன்மியூட் பண்ணுங்க பாத்திமா. எஸ் சார். ஏ சேரா வாங்க இங்க. கேள்வி விளைச்சாடா? ஓ நல்லபடியா விளைச்சானே. இன்னைக்கு நான் இதை எப்படி சுருக்கிறேன்னு சொல்லி தருவேன், சரியா? இது எவ்வளோ? எக்ஸய 4. சொல்லுங்க கிழக்கிறத பார்த்த எக்ஸ்ல இருந்து எக்ஸய 4 கழிவிடும். நாளை கழிக்கும். சரி பார்ப்போம் புள்ளையோட ஆன்சர் சரியா அப்படியே. அடுத்தது வந்து ஹிஸ்மா. ஹிஸ்மா தெரியுமா? தெரியா சார். அது எப்படிமா ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி கேட்டுட்டு தெரியாது சார். இல்ல ஆசிகா தெரியாதானே? தெரியா சார். மிஷாலின் நஹ்லா. ஓ சார், என்னடா ஆன்சர்? சஹனாது இல்லாட்டி சயனாது வருமீங்க சார். அந்த இடத்துலயா? பாப்போம். ஷஷ்மா. இந்த பிள்ளையோட 2வது வரை அந்த பிள்ளையோட பேரே கேட்டேன். ஷஷ்மா இங்க வாமா. ஷஷ்மா ஷஷ்மா MF ஷஷ்மா. அன்மியூட் பண்ணி கதமா அப்பா தெரியும் படிக்கிறியா இல்லையா அப்படின்னு. அடுத்தது பாத்திமா சுமையா இங்க வா. ட்ரிப்போ இல்லையா? இல்ல சார். சரி விட சொல்லு. ட்ரிப்போ பரவாயில்ல. 4. 4 ஸ்டோரா வரும். வரும். யாரு நம்மட யாசிஃப் இங்க வாடா. யாசிஃப் இங்க வா. தெரியாதா? சார் நான் இப்போ ஜாயின்ட் ஆயிட்டேன். பரவாயில்ல, ஜாயின் ஆனதானே. இந்த இருக்கு எதிர நேரில் வரும்னு சொல்லுவாங்க. அதுக்கும் பாடத்துக்கும் சம்மந்தமே இல்லை, நீ கவலைப்படாம விட சொல்லலாம். இஷ்ஃபாக் எங்க? இங்க வா இஷ்ஃபாக். சார் விட என்ன அதுக்கு சொல்லு. தெரியா சார். என்னடா அப்படி அது அழகா சொல்றீங்க. யாரோ என்ற பர்சனல் நம்பர் எடுத்துட்டாங்க. எனக்கு வந்து இதோட 2வது புது நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது. பர்சனல் நம்பர் யாருமே எடுத்துட்டு. ஓகே தெரியாண்டாங்க. உமாமா எத்தனை? 4. மாமாவும் 4 சொல்றாங்க. சரியா அவன் 2 பேரும் சொல்றான்னு சரியா எல்லாம் இல்ல, எனக்கே தெரியா. சம்பளம் எத்தனை? தெரியா சார். சார் கேலா போய் என் கேர்ள்ல மெசேஜ் பண்றதுக்கு அனுப்பிட்டு. இல்ல சார் நம்பர் இருந்தா பேச. நம்பர் இருந்தா பேசுறதுக்கு. நான் வந்துச்சுன்னா பெருசா கன்சிடர் பண்ண மாட்டேன். என்ன டெக்ஸ்ட் வந்து ஹாய்க்கு ஹாய் போட்டிருக்க மாட்டேன். என்ன போட்டிருப்பேன்னு கேட்கும் முதலாவது பாய் இல்ல பூ தான் போடுவேன். பூ. 2வது பூ கேவ் மை நம்பர் தான் கேட்பேன். 2வது யார் கேட்பேன். ஏன்னா எனக்கு இந்த கரைச்சல் உனக்கு பண்ணிட்டு பண்ணு தெரியும். அதனால என்ன செய்வேன், உடனே ஏதாவது கைக்க வரணும் அப்படின்னா உடனே என்ன செய்வேன், ப்ளாக் பண்ணி விடுவேன். அவனுக்கு தேவை அப்படின்னா என்ன செய்வேன், என்னோட நார்மல் நம்பருக்கோ எதுக்கோ கால் பண்ணி நான் தான் இதுன்னு சொல்லுவேன். இந்த விளையாட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு தான் எனக்கு இருக்குது. நானே எரிச்சல்ல தெரிஞ்சிட்டு இருக்கேன். இவனே வேற சரியா. இப்ப நம்ம இதுல வரணும். இதே மாதிரி வழியா பார்த்துக்கொள்ளுங்க. வழியா தெரியுது கண்ணுக்கு எத்தனை மீட்டர்? ஓ சார் 8 மீட்டர். 8 மீட்டர். இது அப்படியே 8 மீட்டர். நினைக்கிறேன். இது மொத்தமா சேர்த்து எவ்வளோ?
எக்ஸ் 8 மீட்டர். 8 மீட்டர். 8 மீட்டர் சென்டிமீட்டர்னு சொல்லுது ஒரு பிள்ளை. சரி பரவாயில்ல 8 சரிதானே. இவ்வளத்தை விட்டு மிச்சம் இவ்வளவு தான் கேட்டிருக்கு சரிதானே. ஓ இங்க என்ன செஞ்சீங்க, மொத்தத்துல இருந்து மொத்த நீளம் தானே 8, அதுல இருந்து தரப்பட்டது என்ன செஞ்சீங்க, கழிச்சோம். கழிச்சோம். அதாவது என்ன செய்யணும், எக்ஸ்ல இருந்து என்னதை கழிச்சீங்க, எக்ஸ். எக்ஸ் 4. அப்ப எக்ஸ் வரப்போகுது, அங்கால சய உள்ள பேருக்குன்னா சய எக்ஸ் சக 4. எக்ஸ்ல எக்ஸ் போனா சைபர். சைபர். மிச்சம் எத்தனை என்ன அதிகம், 4. இதை சும்மாவும் சொல்லலாம். மொத்தமா எக்ஸ் இருக்கு, அதுல எவ்வளவு கழிச்சா எக்ஸ் 4 வந்திருக்கும், எக்ஸ் எக்ஸ் எக்ஸே கழிச்சு எக்ஸ்ல இந்த எக்ஸை கழிச்சு விட்டா சக சைபர். எக்ஸ் வடிவா கொஞ்சம் சொல்றதை கேளுங்க. 4 மொத்தம் நீளம் எவ்வளவுன்னு சொன்னோம், எக்ஸ். அதுல இருந்து எவ்வளத்தை கழிச்சா எக்ஸ் 4 வரும், சக 4 சக 4. அவ்வளவுதானே, சிம்பிளான கேள்வி தானே இது. அவ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வைக்க பிரச்சனை நடந்ததா, அந்த விஷயம் சின்னதா இருந்தாலும் இப்ப சும்மா கூட்டுங்க, இந்த 4ஐயும் இதுல போட்டுக்க 4ஐயும் இவரையும் கூட்டினா எத்தனை வரும், 4ஐயும் எக்ஸ் 4ஐயும் கூட்டினா எக்ஸ் 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 தான் வருது. அப்ப எக்ஸ்ன்னு சொல்றது நான் ரெண்டுலாம் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை, நான் கேட்டது ஈஸி தானே. ஆனா நம்மளால அதை புரிஞ்சு கொடுறது கஷ்டமாயிட்டானே. இங்கதான் நம்ம பிராக்டிஸ்ல பிரச்சனை வருது. நம்ம கொஞ்சம் அந்த சும்மா சும்மா கேள்வியே செஞ்சோம்னா ஒண்ணும் வராது சரிதானே. இப்ப நான் இதை எந்த மெத்தட்ல செஞ்சு காட்டேன் இதுக்கு தீர்வு, செக் பண்ணுங்க. முதலாவது எக்ஸலுக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கா, இல்ல. இல்ல. அப்ப நிறைவேற்கமாக்கல் முறை இன்னொருக்கா சொல்றேன், எல்லாரும் எழுதுறீங்களா, எதுவும் விளங்காட்டி உடனே கேளுங்க, தலைகுப்பரா நின்று போட்டு கடைசியா கேட்கிறாருல. முதலாவது ஸ்டெப்ல என்ன செய்வோம், எனக்கு யாராவது ஒருத்தர் கைட் பண்றதுக்கு வரீங்களா, எனக்கு தெரியும் சார் நான் கைட் பண்றேன். என்ன முறை சார் இது, விளையாட வர்க்க பூர்த்தி என்ன முறை, என்ன முறையா, உறவு முறை, வர்க்க பூர்த்தியாக்கல் முறை இல்லாட்டி நிறைவர்க்கமாக்கல் முறைன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் சரியா. யாராவது ஒருத்தர் வந்து இதை கைட் பண்ணணும், அதாவது இப்ப நீங்க சொல்லணும் நான் அதை போட்டு எடுக்கணும். அதால என்ன பெனிஃபிட், உங்களுக்கு கிளியர் ஆகும், மத்தாக்களும் சொல்லி சொல்லி பழகலாம். யார் வர்றது, அம்னா கியாஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் வர்க்கத்துக்கு மொத ஆன்சர் நம்பர் ஈக்குவல் பார்க்கணும். இருக்கா, ஒன்று தான் இருக்கு. அப்ப அக்ரீட் செய்யலாம். அடுத்து அதே போல வந்து இங்க லைக்கிற மாறிலிய வந்து சமன்கங்களை கொண்டு போகணும். sin 46 கொண்டு போனா என்னட்டு வரும், எக்ஸ் வர்க்கம் சக 4x சமன் 46. 46 சரிதானே. அடுத்து சொல்லுவோம், அடுத்து வந்து நடுவுறுப்புட குணகத்தை வந்து அரைவாசியா பிரிச்சு அதோட வர்க்கத்தை 2 சைட்லயும் கூட்டணும். சமணிக்கங்களையும் சமணிக்காங்களையும். நடுவுறுப்புனா எது, இங்க இருக்கிறதுல எது நடுவுறுப்பு, 4x 4x நடுவுறுப்பு. அதுல குணகம் என்ன, 4 அதுல அரைவாசினா அது 2ஆல பிரிச்சு பிரிக்கணும். முழுவதில் வர்க்கத்தை 2 பக்கத்துல செய்வோம், கூட்டணும். 4 2ஆல பிரிச்சு எத்தனை, 2 2இன் வர்க்கத்துல என்ன செய்ய போறோம், 2 பக்கமும் கூட்ட போறோம். நாற்பத்தி 6 2இன் வர்க்கம் எவ்வளவு, 50 50 இங்க நமக்கு தெரியும் எக்ஸ் வர்க்கம் சக 4 சக 2இன் வர்க்கம். இப்படி இருந்தா என்ன எழுதலாம், முதலாவது வர்க்கம் இருக்கிறதால எக்ஸையும் சக 2ஐயும் போட்டு முழுவதையும் வர்க்கம். நடுவுறுப்புட போட்டுட்டு நடுவுறுப்புட குறிய போடணும். நடுவுறுப்புட குறிய போட்டுட்டு கடைசியா யாருக்கு வர்க்கம் வந்திருக்கோ அவரை தூக்கி போட்டு முழுவதையும் வர்க்கம் போடணும். இப்ப நமக்கு ஏதாவது ஹிண்ட் ஏதாவது தந்திக்கிறதுல வர்க்கமோட பெருமதி ஏதாவது இந்த கேள்வியில தந்திக்கங்க. என்னத்துக்கு தந்தீங்க, வர்க்க மூலம் 2க்கு வந்து 1.4 உண்டு.
4 உண்டா 4? 4 உண்டு. சோ இந்த வர்க்கம் அங்கால போய் என்னவா மாறும்? வர்க்க மூலமா மாறும். வர்க்க மூலமா மட்டும்தான் மாறுமா? முன்னாடி ஏதாவது போடணுமா? சகவோ சய குறியீடு வந்து அது பிறகு வர்க்கம். சக அல்லது சய குறியீடு அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு அர்த்தம் என்ன? சக அல்லது சயனா சஹாவாவும் வரையில சகாவா இல்லைன்னா சயவா வரலாம். இப்ப சக ரெண்டு அங்கால போனா சய 2 எக்ஸ் சமன் சய 2 சகவோ சய வர்க்கமூலம் 9. இந்த வர்க்கமூலம் 50 எப்படி உடைக்கலாம்னு சொன்னேன். அது உடைக்கிறதுக்கான சாவி சுத்தியல் எங்க இருக்கும்? வர்க்கமூலத்துக்கு ஏன் பதட்ட பாருங்க, பிரஷரா பதட்டப்படாதீங்க. வர்க்கமூலம் 2. அப்ப அந்த வர்க்கமூலம் 2 பெருக்கமா தான் இருக்கணும். இந்த 50 உருவாக்கு. அப்ப ஈஸியா என்ன செய்வோம்? 50 தரப்பட்ட வர்க்கமூலத்தால பிரிச்சு விட எத்தனை வரும்? 25. அப்ப நான் இதுல இருக்கிறத நான் கொஞ்சம் இங்க ஷோர்ட் எழுதுறேன். இதுல எழுதுனா கொஞ்சம் குழம்பும், அதெல்லாம் நான் இங்க ஷோர்ட் எழுதுறேன். அது பழகணும் நீங்க. வர்க்கமூலம் 50 நான் வேற எப்படி எழுதலாம்? வர்க்கமூலம் 2 தர 25 எழுதலாம். ஏன் இந்த 2ஆல பிரிச்சா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்ப என்ன செய்யலாம்? வர்க்கமூலத்துக்குள்ள பெருக்கப்பட்டாலோ பிரிக்கப்பட்டாலோ என்ன செய்யலாம்? தனித்தனியா வர்க்கமூலம். தனித்தனியா வரும். தனித்தனியா வர்க்கமூலம் எடுத்து பெருக்கலாம், பிரிக்கலாம். அப்ப வர்க்கமூலம் 2 தர வர்க்கமூலம் 25. இப்ப வர்க்கமூலம் 25 விட தெரியுமா? தெரியும். 5. எத்தனை? 5. இப்ப பெருக்கினா எத்தனை வரும்? வர்க்கமூலம் 10. 5 வர்க்கமூலம் 2. இல்ல சார். வர்க்கமூலம் 2. 5. நான் கூட சொல்லுறேன் அப்படி செய்ய சொல்லி தோணுதுதானே? சார் தோணக்கூடாது. தோணக்கூடாது. 5 வர்க்கமூலம் 2. அப்ப இதை எப்படி சுருக்கி எழுதலாம்? இப்படி சுருக்கி எழுதலாம். அப்ப எழுதுங்க, எக்ஸ் சமன் சய 2 சகவோ சய 5 வர்க்கமூலம் 2. இப்ப இதை எப்படி எழுதலாம்? 2 மாதிரி எழுதலாம். எப்படி எப்படி எழுதலாம்? ஒரு மாதிரி எக்ஸ் சமன் சய 2 சக 5 வர்க்கமூலம் 2. 5 வர்க்கமூலம் 2. சரி, 5 வர்க்கமூலம். அதே மாதிரி எக்ஸ் சமன் சய 2 சய 5 வர்க்கமூலம் 2. 2 மாதிரி எழுதலாம். சரிதானே? ஒன்றுமே இல்லை. ஒரு முறை கூட்டி எழுதுறேன், ஒரு முறை கழிச்சு எழுதுறேன். போட்டு பேருக்குமா? சய 2 சக 5 தர வர்க்கமூலம் 2க்கு பதிலா 1.4. இது ரெண்டையும் பெருக்கிட்டு சொல்லுங்க. இது ரெண்டையும் பெருக்கிட்டு 2 கழிங்க. இது ரெண்டையும் பெருக்கிட்டு 2 கழிங்களா மாச்சப்பிள்ளை? 5.05. 5 தசம் பூஜ்ஜியம். இதை பெருக்கினா எத்தனை வந்துச்சு? அத பெருக்கி வந்து 7.05. 7 தசம் 7.02 இந்த 2 போனா 5.05. 5.05. 5 2 லஞ்ச் 5 சார். கரெக்டா ஒன்று சொல்லுங்க. எத்தனை வரும்? 5.05. இல்ல, நீங்க இப்படியே சொல்லுங்க. கேட்டது ஏன் தப்பு தான். -2 அங்கால மிச்சம் அதை சொல்லுங்க. என்ன வந்துச்சுன்னு? 7.05. 7.05. இதுல இருந்து கழிச்சா என்னடா? 5.05 வரும். 0.2ங்கிறீங்க. இது சரி. அந்த பக்கம் செய்யுங்க. அந்த பக்கம் செய்யும்போது எத்தனை வரும்? -2 சய இது ரெண்டையும் பெருக்கி ஆல்ரெடி வச்சுக்கந்தானே. எத்தனை? 7.05. எத்தனை வரும்? எல்லாமே சயல் 9.05. என்னதுல வரும்? 0 விட பெருசா தான் வரும். ஆகவே இந்த விடை பொருத்தம் அற்றதுன்னு எழுதும். இந்த விடை பொருத்தம் அற்றதுன்னு எழுதும். சரிதானே? அப்ப எக்ஸுக்கு இந்த விட தான் இருக்கும். வந்துச்சானே? இவன் கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது மட்டன் தட்டி கிட்டன் தட்டி ஏதாவது கேட்டுருந்துச்சா? முதலாம் தசமானம் 10ஆம் தசம். கிட்டிய முழுவன் இருக்கா? கிட்டிய முழுவன். கிட்டிய முழுவன் அப்படின்னு சொல்லும்போது எத்தனையாவது பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, இப்ப முழுவன் சொல்லும்போது இங்க வந்துடும். சரிதானே? இப்ப இதை வந்து கிட்டிய முழுவன் இல்லைன்னா உங்களுக்கு சும்மா பார்த்த உடனே சொல்லலாம் தானே. எத்தனை?
அஞ்சு. நான் கேக்குறேன், என்னடா உங்களுக்கு பிரச்சனை? சுயநினைவோட இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? விட்டு என்ன சாப்பாடு? சங்கவி என்ன சாப்பாடு? வீட்ட பான் சார். பானம் என்னது? சம்பளமா? இல்ல, பருப்பு கறியும் முட்டை பொரியல். நல்ல சாப்பாடு, சந்தோஷமா, சூப்பரா இருக்கும். நூறா என்ன சாப்பாடு? கொத்தா ரைஸா? இடியாப்பம். இந்தியாப்பம். இந்தியாப்பம் பருப்பு. சர்பா விட்டு என்ன சாப்பாடு? நீ தின்னுதான் வந்திருப்பா, சொல்லு. சர்பா இடியாப்பம். இடியாப்பம் மிச்சம் என்னது? வெறும் இடியாப்பம் சாப்பிடுறது இல்ல, இறைச்சி. இறைச்சி கறி பாத்தியா? நல்ல சாப்பாடு தானே? ஓ. இல்ல பொடி அதோட தேங்காய் போடும் சீனியும் போட்டு சாப்பிட்டு பாரு, என்ன நல்லா இருக்கும். சரியா? ஒரு 5.05 முழு எண்ல சொல்லுங்க அப்படின்னா 6 இவனாவது சொல்லுவானடா. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப முதலாம் தசமதானம் சொல்லும் போது எத்தனையாவது பார்த்தோம்? 2வது. முழு எண் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல இருக்கிறதா முழு எண், அதாவது ஓராம் இலக்கத்தானம் ஆகிறதா முழு எண் மாத்தக்கூடிய. அப்ப அவரை சொல்லும் போது அவருக்கு அங்களை யாரிப்பாரு? முதலாம் தசத்துக்கு அங்காளைக்கு முதலாம் தசமானம். முதலாம் தசமானம் சைபரா என்ன செய்யும்? அவ்வளவு பேர் பின்னிக்கு அவ்வளவு பேர் சேர்த்து சைபர். அவ்வளவுதான் விஷயம். அலகுகள் சென்டிமீட்டர்ல கலைக்கவே இல்லை இங்க. சரி, இப்ப இந்த கொஸ்டின் அழகா விளங்கிச்சு எல்லாருக்கும், பிரச்சனையே இல்லை தானே? செய்யும் போது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படித்தானே? எல்லாரும் கையை வை, எல்லாரும் இப்படி கையை வை, எல்லாரும் இப்படி போடல. நீங்க எல்லாம் இப்படி கை வைக்கணும், நான் இப்படி கை வைக்கிறேன், நீங்க எல்லாம் இப்படி கை வச்சுக்கணும். சரியா? சத்தியமா? வல்லாஹியா? கஷ்டப்படுத்துற வார்த்தையில பயப்படாம சொல்லுங்க. வல்லாஹியா, இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒண்ணு இல்ல, பயப்பட நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். கேள்வி தந்தா அதை டைம் வச்சு செஞ்சு பார்ப்போம். சத்தியமான அப்படி வல்லாஹி பண்ணி அதை ஏமாத்தினா வந்து அல்லா அவன் விட்டுட்டு ஓடிடணும். அவன் இல்லது அவன் விட்டுட்டு ஓடிடணும். ஆமீன். சரி, இந்த கொஸ்டின் ஓகே. அடுத்து வந்து உமாமா தந்ததை செய்வோம். சாரி, இதுல ஒன்றை சொல்ல முடியும். இப்ப நம்ம இதுல 4 கண்டுட்டு இருந்தானே, இதுல 4 கண்டுட்டு தானே. இந்த உருவத்தை பார்க்கும் போது உங்களுக்கு ஒண்ணுமே தோணல தானே? இந்த உருவத்தை கொஞ்சம் இப்படி கீரையா அப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி கீருங்க. இப்ப என்ன ஷேப்ல தெரியுது? அப்பயும் உங்களுக்கு ஷேப்ல ஒண்ணும் தெரியாது. இதுல எல்லா பக்கமும் எப்படி இருக்கும்? சதுரத்துல எல்லா பக்கம் சமனா இருக்கு. ஓகே, அதை விட்டு சமனா மட்டும்தான் இருக்குமா? இந்த போட்டு இணைகரம்களோட படிச்ச ஞாபகம் இருக்கா? அப்ப இதுவும் எப்படி நிக்கணும்? கட்டாயமா அப்ப இதர நீளம் எக்ஸ், இதர நீளம் எக்ஸ். வடையா பாருங்க, இதத்தான் இப்படி திருப்பிக்கிறீங்க. இது எக்ஸ், இது எத்தனை கண்டோம்? 4. இந்த நீளம் எவ்வளவு? எக்ஸ். சரியா? அப்ப ஏதாச்சும் செஞ்சா விட வந்திருக்குமா? வந்திருக்குன்னா பாருங்க, யோசிச்சு பாருங்க. சும்மா மனசால சும்மா பெருக்கி பாருங்க. அரை தர சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை. சரிதானே? விட வந்திருக்கும்ல டிரெக்டா. இப்படி கழிக்கலாம் தேவையில்லை தெரியுமா? டிரெக்டா விட வந்திருக்கும். இத பரப்பளவு சமன்பாடு எழுதுங்க. சமன்பாடு மட்டும் எழுதுறேன். அரை தர சமாந்திர பக்கம் கூட்டுத்தொகை என்னது? எக்ஸாக 4 தர செங்குத்து உயரம் எவ்வளவு இந்த இருக்குது? பாருங்க, இதுதான் எவ்வளவுன்னு சொல்லியிருந்தோம்.
மூன்று 23. இந்த ரெண்டால கொண்டு நீங்க பெருக்குனீங்கன்னா 46 6. எக்ஸ் வர்க்கம் சக 4x எக்ஸ் வர்க்கம் சக 4x என்ன இருக்கு எக்ஸ் வர்க்கம் சக 4x சமன் 46 46 இங்க வந்தா மைனஸ் 46 ஒரே அடியை விட வந்துட்டாங்க. ஆனா அதை முதலாவது சொல்லியிருந்தா உங்களுக்கு இந்த அறிவு வந்திருக்குமா கொஞ்சமாவது வெட்டி அகற்றுறாங்க. இப்ப இப்படி செய்யலாம், இப்படியும் செய்யலாம்ன்றது இப்ப கொஞ்சம் விளங்கிச்சா. ஆனா உங்களுக்கு பிரச்சனை என்ன, இதை பார்த்த உடனே சரி வந்து தோணல தானே, தோணல தானே உங்களுக்கு தோணும். உங்களுக்கு என்ன தோணும்? அதாவது இல்ல சார் நான் கருவாடு செஞ்சு பார்த்தா விட கொஞ்சம் பிழைச்சிச்சு. விடைகிற மாஸ்கா கருவாட்டுக்கு தான் போட்டு செஞ்சு பார்த்தா விட கொஞ்சம் பிழைச்சிச்சு சார். இப்ப பிழைக்கிற தானே, சரியா சொன்னேன் தானே. இப்ப விளங்கிச்சு. இப்போ வரும், ஏன்னா நான் செஞ்சு காட்டிங்க விட வரும். சரி, அடுத்த உமாமா தான் இந்த கொஸ்டினை போடுறேன். உமாமா அட்மின்ல இருக்கிற சம்பளா கொஞ்சம் சென்ட் பண்ணி விடுங்களேன். நான் தான் நம்பர் கொடுத்தேன். இவளெல்லாம் தங்கச்சியா நான் வச்சிருக்கேன்னா வேற யாரும் இல்லை, எங்களோட தங்கச்சி ஒன்றுதான் எங்களோட சாட்சியிட மாறி கூட. நான் தான் நம்பர் கொடுத்தனால சிரிக்கிறோன்னு சொல்லி விரும்பாம. சரி, அந்த சம்ரா கொஸ்டினை கொஞ்சம் போட்டுவிடுங்க. சி உமாமா சம்ராக்கு அனுப்புங்க. சம்ரா கொஸ்டினை போட்டுருங்க. போட்டுட்டேன் சார். போட்டீங்களா? சரி, அது செய்யுமா செய்யுமா அப்படி இல்லை? ஏன்னா பிறகு உமாமா கோவிச்சிரும். சரியா? அப்படித்தானே உமாமா? வேற ஏதாவது கிளாஸ்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு வேற ஏதாவது உதவிகள் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு வாயை திறந்து கதைங்க. அப்படியே வாயை குத்திட்டு இருந்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியல. நான் என்ன வெற்றில மனிதர்களை பார்க்க முடியல. கொழும்புக்கு ட்ரிப் வந்தா என்ன பார்ப்பீங்க? கோல்ட் பேஸ்ல என்ன இதா இருக்கு? எனக்கு உண்மையாவே நம்புறீங்களா? கோல்ட் பேஸ்ல என்ன இருக்கு? கடல். நல்லா அந்த கடையில போய் சாப்பிட்டீங்கன்னா, இல்ல ரோட்டு கடையில சாப்பிட்டாலே ஒரு ஆள் விட எவ்வளோ? 120. அப்படித்தான் இப்ப போயிட்டு. சரிதானே? சும்மா வந்து கொழும்பு வரதுக்கு வேற வேற நல்ல இடங்களுக்கு போங்க. சரியா? இங்க இருந்து எந்த ட்ரிப் இருந்தா ஒரு ஒரு டவருக்கு கூட்டிட்டு போவாங்க. என்ன டவர்? லோட்டஸ் டவர். என்னமாவது அங்க இருக்கா? நீங்க அநியாயம் 500 ரூபாய் காசு தானே. ஓ சார். அது அழகா ஐஸ்கிரீம் 3 வாங்கி குடிக்கலாம் தானே. ஐஸ்கிரீம் இப்படி குடிச்சு காய்ச்சிருப்பாங்க. உனக்கு என்ன ஃபிளேவர்? எனக்கு இது வந்துருக்கு அப்படின்னு. அநியாயம் தானே. தயவு செஞ்சு சொல்றேன், ட்ரிப்னா கொழும்புக்கு மட்டும் போறேன். அப்படி உங்களுக்கு குடும்பமா வாரீங்கன்னா பிரச்சனை இல்லை. குடும்பமா வந்து நைட் எங்க போகலாம்? அந்த என்ன பேர், சுத்தம் இல்லாத இடம், அழுத்து கடை, அங்க போய் சாப்பிட போட்டு அடுத்த நாள் ஃபுல்லா ஒரு இடத்துக்குள்ள போய் இருப்பீங்க. சரியா? கொஸ்டினை வாசிங்க வரோம். உமாமாஸ் கொஸ்டின். ஒரேமா வெட்டுங்க. சரி, இதை வெட்டினதை பார்த்தா இது ஏதோ என்னமோ அது ஒரு விளையாட்டு ஒன்று இருக்கு தெரியுமா, அது போட்டு வெட்டின மாதிரி நான் மாற்றிடுவோம். சரியா? வாசிங்க. வாசிங்க. செவ்வக வடிவான மரக்கறி பாத்தியொன்றின் நீளம் 8 மீட்டர், அகலம் 4 மீட்டர் ஆகும். பாத்தியை சுற்றி x, m அகலம் உள்ள பாதையொன்று அமைக்கப்பட்டுள்ளது.
பாதையின் பரப்பளவானது பாத்தியின் பரப்பளவிற்கு சமனாகும். இருபடி சமன்பாடு ஒன்றை கட்டி எழுப்பி அதனை தீர்ப்பதன் மூலம் பாதையின் அகலத்தை காண்க. ஓகே வர்க்கமூலம் 17 சமன் 4.12 என கொள்க. சத்தியமா விளங்கல தானே? ஏன் அப்படின்னு சொன்னா அந்த கொஸ்டின்ல படமும் அவன் தரமும் இல்ல. இதுதான் என்ன சொல்றது? படம் தந்திக்கானா? இல்ல. ஏதோ வார்த்தையால தான் சொல்லியிருக்கான். வார்த்தையால விளையாண்டு வச்சுக்க, நம்மளும் போய் செக் பண்ணி பார்ப்போம். முதலாவது விஷயம் சொல்றான், செவ்வக வடிவ மரக்கறி பாத்தி. மரக்கறி பாத்தினா என்ன அர்த்தம்? மரக்கறி நடுற பாத்தி மரக்கறி தோட்டம். பாத்தினா என்ன? அந்த அந்த ஒரு வேர்டுக்கும் அட்மிட் பண்ணி பண்ணி சொல்றாங்க. வயல்ல எல்லாம் வயல் வயல் வேற, வயலின் வேற. தண்ணி வெளியே போகாம இருக்கிறது கட்டுறது. அதுக்கு பேர பாத்தி. எனக்கும் தெரியாடா, அதெல்லாம் கேட்கிறேன். உண்மையா தான் சொல்றேன். எனக்கு அக்ரிகல்ச்சர் அந்த நம்ம உசரமா வைப்பாங்க மண்டை கொஞ்சம் பூச்சமா உசரமா வைப்பாங்க பாத்தினாக்கு. பாத்தீங்கன்னா அப்படி ஒவ்வொரு கூட்டம் கூட்டமா பிரிச்சு வைப்பாங்களாம். சரி, எனக்கு தெரியும். அக்ரிகல்ச்சர் எடுக்க யாராவது இருக்கீங்களா? ஓ சார். தயவு செஞ்சு இப்ப யூனிவர்சிட்டி போறேன்னு சொல்லி அந்த டிகிரிக்கு மட்டும் போயிடாதீங்க. சரியா? மாடு மேய்க்க விடுவாங்க. சரியா? கவனம். செவ்வக வடிவான மரக்கறி பாத்தி. செவ்வக வடிவம் எப்படி இருக்கும்? ரெண்டு நீளம் பக்கங்கள் எதிர் பக்கம் சமனா இருக்கும். அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம்? நீளம் 8 மீட்டராம், அகலம் வந்து, அப்ப நீளம் சொன்னா பெருசா இருக்க பக்கம் நீளம். நீளம் வந்து 8, அகலம் எவ்வளவு? 4. சும்மா குறிச்சுக்கணும், சொல்றது குறிக்கும். சரியா? தென் நெக்ஸ்ட் விஷயம், அடுத்தது பாத்தியை சுற்றி எக்ஸ் பாத்தியை சுற்றி அது x மீட்டர் சார். இல்ல அது ஓகே, அது நானும் பண்ணிக்கிட்டேன். பாத்தியை சுற்றி எக்ஸ் பாத்தியை சுற்றி என்ன உமாமா சொன்னா கேள்வி செஞ்ச ப்ரோ, அதெல்லாம் சரி பார்த்து செய்யுங்கடா. ஓ அப்படிதான் சார். நான் கிளாஸ் அடிக்க யாரும் வரவும் இல்லை. சமா வரல, சமா சீமானவள் 2 பேரும் வரலையோ? சீமானவள் வந்துக்கிட்டானிக்கா? இல்ல சார். சமா என்ன செஞ்சா எக்ஸாம் பேப்பர்ல? பார்த்து சிரிச்சிட்டு வந்தியா? அது செய்யல சரி, பிள்ளையா இருந்தா சார் ஓபன் போடுவாரு தானே? சார். நானும் செய்யல. ஃபுல்லா பேப்பரும் செய்யாம வந்தா, இல்லாட்டி இந்த கேள்வி மட்டும் தானா? இந்த கேள்வி. மைமு, உனக்கு இந்த பேப்பர் தானா? ஓ சார். இப்ப நம்மட டாஸ்க் என்ன சொன்னா, இத சுத்தி அதுல கமா வந்ததால அந்த கொஸ்டின்ல வந்து சார் ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்கணும். எக்ஸ் மீட்டர்னு சொன்னாரா வந்து அதையாவது? இல்ல சார். கிளாஸ் அடிக்க யாரும் வரல சார். நான் உள்ள ஒருத்தரும் சார் ஒருத்தரும் வரல. சரியா? அப்ப இந்த கொஸ்டின் உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப எக்ஸ் மீட்டர் உங்களுக்கு விளைஞ்ச செய்ய போகும்போது ஓ எல்லாருக்கும் உங்களோட எக்ஸாம் செஞ்சாங்க. அம்னா அம்னா உனக்கு இதே பேப்பரா? ஓ சார். ஓ நீ என்ன செஞ்ச அம்னா? உண்மையே சொல்ல, சும்மா வந்த நான் இது செய்யல. செஞ்சியா? சரியா? அப்ப என்னடா பிள்ளை, இந்த பாத்திய சுத்தி வர எக்ஸ் மீட்டர்ல, சரியா? எக்ஸ் மீட்டர்ல. அப்ப நான் இப்ப செய்யறேன், எனக்கு சரியா வரும்லாம் தெரியாது. அப்ப நான் என்ன செய்ய? சுத்தி வர எக்ஸ் மீட்டர்ல என்ன வேலி அடைக்கிறாங்களா? பாதை. பாதை. வேற என்ன, நடக்காம பாஞ்சா போறது, ஜம்ப் பண்ணி. சரியா? எக்ஸ் மீட்டர்ல என்ன வைக்கிறாங்கன்னா பாதை அமைக்கிறான். சரிதானே? நமக்கு வாரம் மாதிரி இருக்கும். சரி, இப்ப
இது இவ்வளவு எக்ஸ், இதுவும் என்னடா செஞ்சீங்கன்னு எனக்கு தான் தெரியும். இப்ப நம்ம என்ன செஞ்சோம், பாதை அமைச்சிட்டோம் தானே, பாதை அமைச்சு முடிச்சு. என்னன்னு சொல்றாங்க, இந்த உள்ள இருக்கிற பரப்பு வெளியே இருக்கிற பரப்புக்கு சமன் பரப்பளவுக்கு சமன். அப்படின்னு சொன்னா இந்த இதோட பரப்பு சமனாகிக்க போகுது அந்த சுத்தி வர இருக்கிற இதோட பரப்பு. சரியான சொல்றது? ஓ சார். ரெண்டு டைப்ல செய்யலாம், நம்ம ஈஸியா செய்யறதுக்கு பார்ப்போம். சொல்லிக்கே ரெண்டு டைப் தான், என்னன்னு செய்யறது. முதலாவது இதுல பரப்பு காணலுமா, சதுரத்திர பரப்பு. சதுரத்திர பரப்பு எவ்வளவு? 2 மீட்டர். எப்படி வரும்? 4 மீட்டர் தர 8 மீட்டர். இதோட பரப்பு சரி. அடுத்த பரப்பு எப்படி வரப்போகுது அப்படின்னு சொன்னா எக்ஸ் மீட்டர்ல. அப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இது இவ்வளவும் எக்ஸ் போட்டு வைக்கிறேன். அதே மாதிரி இது இவ்வளவும் எத்தனை ஆகும்? எல்லாம் எக்ஸ். இது ஓகே தானே? இது குறிச்சிக்கு இது ஓகே? ஓ சார். கேள்வி விளங்குதே இல்லை சார். பிள்ளைங்க என்னமா கேள்வி விளங்குதே இல்லை சார். எப்படி பார்த்து கண்ணால பார்க்க விளங்குதா கேள்வி? அஸ்கா விளங்குதா கண்ணால கேள்வி? இல்ல சார், நான் செஞ்சு பார்த்தேன், அது வரவே இல்லையே. இருங்களேம்மா, நானும் சொல்றேன் தானே. என்ன சொல்றீங்க, என்ன யோசிக்கவும் விடுறீங்களா? என்ன குழப்பம் நான் எப்படி விட? நான் போவேன், நான் விட சொல்லல. குழப்பினா எனக்கு எப்படி விட வரும்? நான் கொஞ்சம் யோசிச்சாதான் டக்குன்னு அதுக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கலாம். டக்குன்னு ஏதாவது ஈஸியா சொல்லி தர முறையே பிடிக்கலாம். இப்ப எக்ஸாம் போடலைனாலும் நான் இருந்துட்டு எப்படி நான் இப்ப எக்ஸாம் செய்யணும்னு சொன்னா டக்கு டக்குனு ஏதாவது எழுதி பார்த்து டக்குனு செய்யறது ட்ரை பண்ணலாம். இப்போ விளங்கப்படுத்தணும் தானே. ஸோ வந்து கொஞ்சம் யோசிச்சாதான் வரும். யோசிக்க விடுறீங்களா கொஞ்சம்? ஒரு நிமிஷம். ஐ ஹேவ் அன் ஐடியா. சரியா? இப்போ ஒன்று கண்டுபிடிக்கும். நமக்கு ஒரு விஷயம் தெரியும். இப்ப பாருங்க, நான் செய்யறேன், அது விலங்குனா சொல்லுங்க. இந்த முழு பரப்பிரிக்கு தானே முழுசா இங்க பெரிய செவ்வகம் தெரியுதா கண்ணுக்கு? அதாவது இந்த பாதையோட சேர்த்து எது இது என்னடா உள்ளிக்கிறது? பாத்தி. மரக்கறி பாத்தி. சரியா? மரக்கறி பாத்தி தான் உள்ள இருக்கு. அப்ப உள்ள வந்து மரக்கறி பாத்தி இருக்கு, வெளியால பாதை இருக்கு. ரெண்டையும் சேர்த்திருக்க அந்த முழு உருவத்துல இருந்து நமக்கு விட தெரிஞ்சது யாரு? உள்ள இருக்கிற அந்த மரக்கறி பாத்திய கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? பாதையில பரப்பு வரும். இதான் நான் ஒன்றை கண்டுபிடிச்சேன் முதலாவது. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அப்படி செஞ்சாலும் கூட சரியா? இத கொஞ்சம் உடைச்சு போட்டு செய்யலாம். எனக்கு ஏதோ ஒரு ஈஸியான வழி இருக்கு, அதை கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நேரம் முடியும். முழுப்பரப்புல இருந்து முழுப்பரப்பை காணலும். முழுப்பரப்பை கண்டு அதுல இருந்து 32 கழிச்சு விட்டு அது என்னத்துல பரப்பாயிருக்கும்? இப்ப யாரும் குழப்புனீங்க மறந்துடுவோமா? நான் யோசிச்சுட்டு இருந்தது கொஞ்சம் இருங்க, அச்சாப்புல இருக்கானே. அப்ப முழுப்பரப்பை கண்டு, சரியா? முழுப்பரப்பை கண்டுட்டு அதுல இருந்து இந்த மரக்கறி பாத்தி இருக்கி, அதுல பரப்பு எவ்வளவு? 32 கழிச்சுடுவோம். கழிச்சா பேலன்ஸா வர்றது பாதையில பரப்பு. அது என்னத்துல வரும்? கட்டணம் வரும், இருபடி சமன்பாடுலாம் வரும். அது ஓகே தானே?
ஓகே அதுல அதுல பரப்பு எவ்வளவுன்னு சொல்லி நமக்கு சொல்லியிருந்தாங்க. அதுல பரப்பு- பாத்தியின் பரப்பளவு சமனாய் அப்ப அது எவ்வளவு அதிகம்? 32. 2 இதுதான் நான் இப்போதைக்கு கண்டுபிடிச்ச விஷயம் டக்குனு செய்யறதுக்கு. எப்படி முழு பரப்புல இருந்து மரக்கரை பாத்தியை கழிச்சா பேலன்ஸா வர்றது பாதையில பரப்பா இருக்கும். பாதையில பரப்பு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் வசனத்திலேயே. அப்ப பாதையில பரப்பு எத்தனை அதிகம்? 2. நம்ம டைரக்டா அந்த இடத்துல போட்டு செய்யலாம், இல்லாட்டி இப்படியும் செய்யலாம். சரிதானே? நமக்கு தெரியும் இப்ப 32 தெரியும். சரியா? மறந்துடாதீங்க 32 கண்டு வச்சிருக்கோம். இப்ப ட்ரை பண்ணுவோமா? சஜா என்ன சொல்ல வந்தா? இப்ப சொல்ல வந்தா உட்காருங்க. சார் செஞ்சீங்களா எக்ஸாம்ல? செஞ்சு அனுப்பவா? செஞ்சு அனுப்பிடுங்க. நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமா பிள்ளைகள்? சரி, இதோட மொத்த நீளம் எவ்வளவு இருந்திக்கும்? இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸ் வந்து கூட்டுப்படுது. அப்ப அந்த இதுல பரப்பு எவ்வளவு இருந்தீங்க? இவ்வளவு பார்த்து சொல்லுங்க முழுசுல. இங்க ஒரு எக்ஸ் வந்து 8 ஆகுது, இதுலயும் வந்து ஒரு எக்ஸ் 8 ஆகுது. அப்படின்னு எவ்வளவு வந்தீங்க? 8 சக 2x. 2 எக்ஸ் சக 8. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற நீளம் எவ்வளவு வந்தீங்க? 2x 4. கீழே ஒரு எக்ஸ் இருக்கும், மேல ஒரு அப்படியே பாருங்க, அப்படி தள்ளுங்க. அப்ப எவ்வளவு வந்தீங்க? 2 எக்ஸ் சக 4. நம்ம என்ன செய்ய போறோம்? இப்ப பெருக்கி பரப்ப காணப்போம். பெருக்குங்க. 2x சக 4ஐயும் 2x சக 8ஐயும் பெருக்குங்க. பெருக்கி என்ன வருதுன்னு சொல்லுங்க. பெருக்குங்க. என்ன வந்துச்சு? சாதாரணமா சும்மா பெருக்கிறதாண்டா ஈஸி. 4x வர்க்கம் பிளஸ் பிளஸ் 24x பிளஸ் 32 வந்துச்சு. ஓகே அப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம்? இந்த பெரிய பரப்பை கண்டுட்டோம். அதுல இருந்து இப்ப எவ்வளவு கழிக்கணும்? 32. அப்படின்னா 4x வர்க்கம் சக 24x சக 32ல இருந்து எத்தனையா கழிப்போம்? இப்ப 32 கழிச்சு எவ்வளவு வந்திருக்கும்? பாதையில பரப்பளவு எவ்வளவு வந்திருக்கும்? 32 என்னவாகும்? வெட்டுப்படும். வெட்டுப்பட்ட பேலன்ஸ் என்ன வந்திருக்கும்? 4x வர்க்கம் சக 24x சமன் இதோட பரப்பு எவ்வளவு கண்டு வச்சிருந்தோம்? ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருந்தாங்க 32 இங்க வந்துச்சுன்னா மைனஸ் 7. சரி, எல்லாத்துலயும் பொதுவா எத்தனை இடம் மடங்கு இருக்கு? 4 4 மடங்கு. அப்ப 4 ஒன்றை என்ன செய்யுங்க? வடிகால் எடுத்துடுங்க. 4 வடிகால் எடுத்தா 4x வர்க்கத்துல 4 வெளியே எடுத்தீங்கன்னா 4 பிரிச்சீங்கன்னா x வர்க்கம் சக 24xல 4 பிரிச்சீங்க அப்படின்னா சக 6x. அதனால சய 32 4 பிரிச்சா சய 8 சமன் 0. 4 இங்க பெருக்கப்படுது. இங்க வந்து என்ன பண்ணும்? பிரிவட்டா கடைசி எத்தனை வந்தீங்க? விட x வர்க்கம் சக 6x சய 8 சமன் 0. சஜா இதான் வந்துச்சு. சஜா இதான் வந்துச்சு.
எக்ஸ் வர்க்கம் சக ஆர்எக்ஸ் சய 8 இப்படி வந்துச்சா சமா? செய்யவே இல்லை. இல்ல நீங்க வந்து இது நான் சொன்ன ஃபார்மேட்டாவா வச்சீங்க? சார். நீங்க அதானே வச்சது சரிதான் சொல்றது. இது இந்த பிள்ளை வந்து இப்படி வச்சிருக்கு எப்படின்னா இந்த நம்ம இப்படி சொன்னது அதே விஷயம் தான். இப்ப இந்த முழு பரப்பை வேற எப்படி பிள்ளைன்னு சொல்லலாம்? இந்த முழு பரப்பு விஷயம் எடுத்துதான் இப்படி ஒரு ஈக்குவேஷன் எடுத்துதான் பிள்ளை முழு பரப்புக்கு எதுக்கும் பாத்தியையும் பாதையையும் சேர்த்து எடுத்து தானே பாத்தியையும் பாதையை சேர்த்து எத்தனைன்னு சொல்லலாம் நம்ம? பாத்தி எவ்வளவு? 32 பாத்தி. பாதை எவ்வளவுன்னு சொன்னாங்க? பாத்தியில பரப்பளவுக்கு சமன். அப்ப இது 32 இதுவும் 32. அப்ப மொத்த பரப்பு எவ்வளவு? 64. அப்ப இதுல பரப்பு சமன் எத்தனைன்னு போடலாம்? 64 போடும். சரியா? வெரி முழு பரப்பு சமன் எத்தனை வந்தீங்க? 64 போட்டும் செஞ்சிருக்கலாம். வெரி குட் சஜா, வெரி குட். அப்ரிஷியேட். உமா வந்துச்சு எப்படி ஏதாவது? இல்ல. சோ இதோட பேலன்ஸ் அப்படி செஞ்சு காட்டேன். இதுலயும் கொஞ்சம் பாடமாக இருந்தாரு ஒருக்கா. யார் சொல்ல போறது? ஆயிஷா ஹம்ரா சொல்றீங்களா? நினைவிருக்கா? சொல்ல தெரியுமா? ஆயிஷா ஹம்ரா ஓ சார். சொல்றீங்களா? இது எப்படி நிறைவர்க்கமாக்கல் முறை இல்லாட்டி வர்க்க பூர்த்தியாக்க முறையில தீர்க்கிறது? அதான் சரி, நான் சொல்லுங்க சரியா? முதலாவது செக் பண்ணுவோம் எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னாடி நம்பர்ஸ் ஏதாவது இருக்காண்டு. இல்ல தானே, ஒன்றுதானே இருக்கு. அப்ப செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிதானே? முதலாவது இருக்கிற சையட் என்ன செய்வோம்? அங்கால கொண்டு போனோம். போன ஆக்சிடென்ட் வரும். எக்ஸ் வர்க்கம் சக ஆர்எக்ஸ் சமன் 8 வரும். இதுக்கு முன்னாடி நம்பர் வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நம்பர் வந்தா நம்ம என்ன செய்வோம்னா சுருக்கி போட்டு செஞ்சா என்னவா இருக்கு? இன்னுமே பெட்டரா இருக்கும். அடுத்து வந்து விட எடுக்கிறதுக்கு நமக்கு லேசா இருக்கும் சரிதானே? அதெல்லாம் மறந்துடாது. இப்ப என்ன செய்யணும்? நடு உறுப்புன்னு சொல்றது யாரு? ஆர்எக்ஸ். அவரோட குணகம் யாரு? 6. அப்ப 6 அரைவாசிய முழுவதின் வர்க்கத்தை என்ன எத்தனை பக்கம் கூட்டணும்? 2 பக்கமும் கூட்டணும். அப்ப கூட்டினா என்ன வரும்? எக்ஸ் வர்க்கம் சக ஆர்எக்ஸ் சக 6 2 பிரிச்சா 3 வர்க்கம். அப்ப 8 சக இங்கால 3 வர்க்கம். 8 சக 3 வர்க்கம் எத்தனை? 8ஓட எத்தனை கூட்டணும்? 3 வர்க்கம் 6. என்ன? 9 சார். 9. 9 8 கூட்டினா 17. இங்கால முதலாவது ஆளுக்கும் வர்க்கம், கடைசி ஆளுக்கும் வர்க்கம் மீதி. அப்ப என்ன செய்யணும்? பிராக்கெட் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். முதலாவது எழுதுவோம், நடு உறுப்புல குறிய போடுவோம், கடைசியா இருக்கிறால போட்டு முழுவதின் வர்க்கம் இங்கால போனா என்ன வரும்? இப்ப முழுவதின் வர்க்கம் வர்க்கத்துக்கு என்ன போடுவோம்? சக அல்லது சய போடுவோம். சக மூன்றாங்கால போனா சய 3 சகவ சய வர்க்கம் மூலம் 17. இப்ப வர்க்கம் மூலம் 17 எவ்வளவுன்னு சொல்லிட்டு அவங்க 4.12. 4.12. 4.12. இப்ப என்ன செய்வோம்? இதுக்கு பதிலா தனித்தனி எழுதி போட்டு பிரதிக்கும். சய 3 சக வர்க்கமூலம் 17 அல்லது என்னன்னு போடலாம்? எக்ஸ் சமன் சய 3 சய வர்க்கமூலம் 17. இதுல பிரதிட்டா என்னன்னு வரும்? எக்ஸ் சமன் சய 3 சக வர்க்கமூலம் 17க்கு பதிலா 4.12. சுருக்குன எத்தனை வரும்? 1.12.
ஒன்று 1 2 மீட்டர்னா வரும். இந்த கேள்வி மீட்டர்லயே போகுது மீட்டர். அதே மாதிரி இந்தியாவில் என்னென்னு வரும்? எல்லாமே சாயல இருக்கு. அப்ப கட்டாயம் விடையும் என்னத்துல வரும்? இந்த விட வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா நீளங்கள் வந்து கட்டாயம் சகல தான் இருக்கு. கேள்வியில் என்ன கட்டினா எதிரே கட்டினா விட எக்ஸ் எழுதலாம். கேள்வி எக்ஸ் விடைய கட்டிச்சு ஏதாவது சுருக்கி பாதையின் அகலம். பாதையின் அகலம். பாதியின் அகலம் தான் எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப எக்ஸை கண்டா போதும். 1.12 மீட்டர்னு சொல்லி ஆன்சர் வந்திருக்கு. இப்படி செஞ்சிருந்தா என்ன கிடைச்சிருக்கும் மாமா? ஃபுல் மார்க்ஸ். கேள்வி வாசிச்சது பிரச்சனையா இல்லாட்டி அதை நம்ம படமா மாத்தாததால பிரச்சனையா? படமா மாத்தாது. உமாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணும் சொல்ல இல்ல சார். படமா மாத்தி இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கலாம் தானே. படமா மாத்தி நானால் ஒன் டைம் வரல. ஓகே, சோ அப்படின்னு சொன்னா நம்ம பிராக்டிஸ் காணாண்டு தானே ஒத்துக்கொள்ளணும். இல்லாட்டி பேப்பரை குறை சொல்றது பெட்டரா ஒரு வந்து நமக்கு பிராக்டிஸ் காணாதுன்னு ஒரு எக்ஸெப்டேஷனுக்கு போறது. நாங்க practice இருக்கோம். யாரு ஷஃப்னா? நம்ம எக்ஸெப்ட் பண்ணா சரிதானே, எக்ஸெப்ட் பண்ணா சரிதானே, நமக்கு தான் பிராக்டிஸ் காணாது. சோ அந்த பிராக்டிஸை வந்து இதுக்கப்புறம் தொடர்ந்தும் கொடுங்க. நானும் உங்களுக்கு எக்ஸாம் மாதிரி ஒன்று வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு 2 விஷயம் சொல்ல சொன்னேன். 2 அடுத்த சனிக்கிழமை காலையில உங்களுக்கு கிளாஸ். அதுல என்ன படிச்சிடணும் அந்த கிளாஸ்ல? மார்னிங் என்ன டைம்? மார்னிங் என்ன டைம் உங்களுக்கு ஓகே? காலை சுப கிளாஸ் போறியா மெட்ஸுக்கு? இல்ல சார், இல்ல சார், இல்ல சார். சேட்ட போனா உண்மையே சொல்ல நீ இல்ல கிளாஸ் சார். சரியா? எனக்கு அனுப்பி விடு நீ அப்படின்னா சரியா? அப்படின்னா பேப்பர் கிளாஸ் மட்டும் போறேன். இல்ல அப்படின்னா இந்த சனிக்கிழமை கிளாஸ் தானே உங்களுக்கு செமினாரா செய்யறேன்னு சொல்லியிருக்கேன். அடுத்த ஞாயிறு அப்படிதானே? இல்லாட்டி சனிக்கிழமை காலையில எக்ஸாம் செய்றீங்களா? நான் தர முடியாது. சோ சனிக்கிழமை நான் எக்ஸாம். சரி, அப்ப சனிக்கிழமை வந்து நான் இந்த பேப்பர்ல எக்ஸாம் தரையா செய்றீங்களா? சரி சார். சனிக்கிழமை எக்ஸாம் மாதிரி தரேன். நாளைக்குள்ள நீங்க எக்ஸாம் மட்டும் செஞ்சா போதும். பிரிண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. எக்ஸாம் மட்டும் செஞ்சா போதும். ஓகே சரிதானே? சார் மார்க் விளையல திருப்பி மார்க்ஸ் போடுவீங்களா? திருப்தி முதல்ல நீங்க செஞ்சு அனுப்புவீங்களா? ஓ சார். முதல்ல நீங்க செஞ்சு அனுப்புங்கடா. அதுக்கப்புறம் 2வது கேள்வி கேட்கறேன். என்கிட்ட செய்யறதும் இல்ல. செய்யடான்னு சொன்னாங்க. ஒன் டைமுக்கு செஞ்சு அனுப்புனா மார்க்ஸ் போடுவீங்களா? சார் நான் நீங்க செஞ்சு அனுப்புங்க ஆஸ்கா. அதுக்கப்புறம் மார்க்ஸ் போடுறேன்னா மார்க்ஸுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்கீம் அனுப்புனா போதும் ஆஸ்கா. நீங்க அதை பார்த்து நீங்களே மார்க்ஸ் போடுவீங்க. எத்தனை மார்க்ஸ் வந்தீங்க சரிதானே சொல்றது? மார்க்ஸ் போடுறதால அவ்வளவு கஷ்டமான விஷயம் நினைக்கிறீங்களா? இவ்வளவு நாள் நீங்க என்னட்ட வந்து அப்படி சொன்னீங்க தானே. நான் சும்மா சொல்றேன், நான் உங்களை பேசலாம் இல்ல. இவ்வளவு நாள் என்ன சொன்னீங்க? ஒரு நாள் ஸ்கீம் எடுத்து பாத்துருக்கீங்களா? யாராவது ஸ்கீம் எடுத்து அதுல இப்படித்தான் மார்க்ஸ் போடுறாங்க. அப்ப நான் செஞ்ச இந்த பார்ட் 2 கேள்விக்கு எனக்கு எத்தனை மார்க்ஸ் வந்தீங்கன்னு ஒரு நாள் ஒருத்தர் யாராவது நான் சொல்லாம செஞ்சு வச்சிருக்கீங்களா? இல்ல சார். இல்ல சார். உண்மையா செஞ்சிருக்கா தெரியும் எனக்கு. நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அவ செஞ்சிருக்கா. அதால நான் இனி உங்களுக்கு இப்ப நான் இந்த கேள்வி செய்யறேன்னு சொன்னா ஏதாவது ஒரு வருஷத்துல ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு போடுறேன். அதை வச்சுக்கொண்டு நீங்க மார்க்ஸ் எனக்கு சொல்லணும். ஓகேயா? அதுக்கு முதல்ல நீங்க என்ன செய்யணும்? அந்த எக்ஸாம செய்யணும். நாளைக்கு திங்கட்கிழமை 10ஆம் ஆண்டாக்குள்ள என்ன பண்றோம்? 10ஆம் ஆண்டு கிளாஸ்ல போட்டோ எடுத்து அனுப்பியா? பிராக்டிகல் காப்பி எடுத்து வர இல்ல யாராவது காப்பி இருக்கா? அதுல பிச்சு கொண்டு வாங்க. என்ன சங்கவி? இல்ல சார், நான் வேண்டிட்டேன். அம்மா விட்ட இது பொறிக்கிறது முட்டை பொறிச்சு அந்த எண்ணெயை வச்சாங்களா? அதெல்லாம் கிராஃப் காப்பி நல்லா எடுக்குமா? தடிப்பமான ட்ரை இல்ல சார். சோ ஃபைன். சோ இந்தியன் கிளாஸ இதோட முடிச்சு கொள்றேன். 2 கொஸ்டினும் தெளிவா விளங்கப்படுத்துறேன்னு நான் நம்புறேன். தெளிவா விளங்கப்படுத்துனது தானே பிரச்சனை உங்களுக்கு? இல்ல சார். இல்ல சார். 1 2 செய்யறோமோ அது முக்கியம் இல்ல. சோ தெளிவா விளங்கப்படுத்தணும்.
அடுத்த விஷயம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு கிளாஸை பத்தி சொல்லணும் பாயத்தோடு விளைச்சா ஆடிக்கு அமாவாசைக்கு வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்க டெய்லி ஜாயின் ஆகுடா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லி போய் சொல்லி கொடுங்க சரியா? அப்போ ஜாயின் ஆகிறது இந்த கிழமையில ஒரு அப்புறம் 2 நாள் லீவு திரும்ப அதை ரெக்கார்டிங் பார்த்து அதை எழுதுறது எதுக்கு டெய்லி வந்தா முடிஞ்ச விஷயம். சரி ஸோ முடிச்சு கொள்ள வேண்டிய கிளாஸ் இதோட இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். பாய் ஆம் சார். சார் Bye. பாய் பாய் குட் நைட் ஜஸாக்கல்லாஹ் சார். பாரக்கல்லா ஜதாகதா பாரக்கல்லா பாரக்கல்லா. பாய் சார் பாய் 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 ஜஸாக்கல்லாஹ் சார். பாய் சார் பாய் பாய் பாய். குட் நைட் சார் குட் பை குட் நைட். பாய் சார் பாய் பாய். அஸ்கா மெசேஜ் போடு எனக்கு சரியா? என்ன சார்? எனக்கு மெசேஜ் போடுங்க சரியா? சார் ஜஸாக்கல்லாஹ் பாரக்கல்லா ஹம்னா